நேத்து நடந்த தமிழக வெற்றி கழக ஆலோசனை கூட்டத்துல 100 நிர்வாகிகள ஒருமனதா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி 69 அடி ஷூட்டிங் இருந்ததுனால, நம்ம தளபதி இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கல. பட் தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள நம்ம தளபதி தனியா சந்திக்க போறாராம். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகளும் வெளியிட்டிருக்காங்க. அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் 4 வருஷம் மட்டுமே. என்ன பொறுத்தவரைக்கும் இது சூப்பரான விஷயம். ஏன்னா தாத்தா, அப்பா, மகன், அவருடைய மகன்னு மன்னராட்சி தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிர்வாகிகளுக்கு 4 ஆண்டுகள் மட்டுமே பதவி வகிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாவே மக்கள் விரும்பும் கட்சியா தான் இருக்கும் இது. ஏன்னா இது மாற்று சிந்தனைகளுக்கு நெறைய வழிவகுக்கும். இது சூப்பரான விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இது மக்களுக்கான கட்சின்னு கூட சொல்லலாம். பட் இதுல இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 வருஷம் தான் பதவிக்காலம் அப்படிங்கும்போது 4 வருஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியுமோ, காசுக்காக ஆசைப்படுறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அது நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். அதெல்லாம் நம்ம தளபதி பார்த்து தான் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாருன்னு. ஃபைனலா தளபதியோட இந்த முடிவு பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.